ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுவதமாக வேதத்திலிருந்து நல்ல ஒரு பாடங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஊழியம் செய்யாதே, ஊழியம் செய்யாதே. Do not serve, do not ministry. ஊழியம் செய்யாதே. ஊழிக்காரரே ஊழியம் செய்யாது என்று சொல்லுகிற முதல் டாப்பிக்காக இருக்கும், அல்லது முதல் மெசேஜே கூட இருக்கும் நீங்கள் கேள்விப்படுவது. ஊழியம் செய்யாதே. ஊழியம் செய்ய வேண்டும் என்று இவ்வளோ காலமாக நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், பிரசங்கித்து கொண்டு இருக்கிறோம். பட் இப்பொழுது நீங்கள் ஊழியம் செய்யாதே என்று சொல்லி இப்படி ஒரு பிரசங்கத்தை செய்து விட்டீர்களே, இப்படி ஒரு தலைப்பை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழக்கூடும். பட் இந்த செய்தி முழுவதுமாக நாம் படித்து கொண்ட பிற்பாடு தான் நமக்கு சில காரியங்களை ஆண்டவர் விளங்க செய்வார். ஆகவே இந்த மெசேஜ் அருமையான ஒரு டாபிக், ஊழியம் செய்யாதே. டு நாட் மினிஸ்ட்ரி. ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், ஊழியம் எப்படி செய்யக்கூடாது, ஊழியம் எதற்காக செய்ய வேண்டும், யாருக்காக செய்ய வேண்டும். How not to do ministry. How should ministry? Why do ministry? ஏன் ஊழியம் செய்ய வேண்டும், யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்பதை குறித்து ஆண்டவராகிய தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற பைபிளில் இருந்து அழகான பாடங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனவர் இந்த உலகத்தில் உதித்தும் பொழுது, பிறந்த பொழுது, அவர் வந்தபோது இந்த உலகத்திற்கு சொன்ன ஒரு வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கவும் தான் ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஊழியம் அவர் கொல்லும்படியாக, தனக்கு ஊழியம் செய்யும்படியாக. இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க இல்லைங்களா, பேகை தூக்கின்னு ஓடவும், ஷூவை தூக்கின்னு ஓடவும், இப்படி பலதை அந்த மாதிரியும் அவர் தன்னை பில்டப் காட்டி கொண்டு தனக்கு சேவை செய்வதற்காக மனிதர்களை தெரிந்து கொள்ளாமல், அவரும் வராமல் சேவை செய்வதற்காகவே வந்தேன், ஊழியம் செய்வதற்காகவே வந்தேன் என்று அவர் வந்த நோக்கத்தையும் பிதாவினுடைய சித்தத்தையும் செய்வதற்காக அவர் வந்த அந்த நோக்கத்தை, திட்டத்தை, சித்தத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறது. ஊழியம் கொள்ளாமல், ஊழியம் கொள்வதற்காக நான் வரவில்லை, ஊழியம் செய்வதற்காக நான் வந்தேன். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம், ஊழியம் செய்யும்படியாக, ஜீவனை கொடுக்கும்படியாக நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை கூட நாம் பார்க்க முடியும். ஆகவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் வேத பாரகரை குறித்தும் பரிசேயரை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர்கள் ஊழியம் செய்யும்படியாக சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் ஒரு விரலாலும் அதை தொட மாட்டார்கள். நீங்க அவர் சொல்றதை கேளுங்க, பட் அவங்களுடைய செய்கைப்படி நீங்க செய்யாதிருங்க. அப்படி ஆண்டவரே எச்சரித்து நமக்கு அருமையான ஒரு போதனை செய்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அந்த முழுவதுமாக அந்த சாப்டர் ரொம்ப நல்லா அருமையா இருக்கும். ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அவருடைய செய்கின்படி அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று எச்சரிக்கிறதை பார்க்கும். யாக்கோபு நிருபம், யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களிலே அழகாக ஆவியானவர் எழுதி வைத்தான். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க வார்த்தை.
நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தான் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தாலே அடுக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். நல்ல அருமையான ஒரு வார்த்தை. அநேக விஷயங்களில் நாம் தவறுகிறோம். ஆகவே உங்களில் அநேகர் போதகர்களாகாது இருப்பீர்களாக. ஏனென்றால் நாம் தவறி விடுகிறோம். சொல் தவறாதவனானால், வாழ்க்கையில தவறாமல் இருப்பானானால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது பார்க்க. ரோமர் 14 அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கிறோம். ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு எப்படி எச்சரிக்கிறது என்பதை குறித்து ரோமர் 14 அதிகாரம் 18 வசனம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும். தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதுதான் ஊழியம். தேவனும் விரும்பாமல், மனிதர்களும் அங்கீகரிக்காமல், தன்னைத்தானே ஊழியக்காரனாக, தன்னைத்தானே பாஸ்டராக, ரெவரண்டாக, பிஷப்பாக தாங்களே உருவாக்கி கொண்டு தேசத்தில் அப்படி ஒரு ஊழியத்தை செய்யக்கூடாது என்பது குறித்து வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா புஸ்தகம் 48 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேலையை அசட்டையா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், தான் பட்டயத்தை இரத்த சிந்தாமல் அடிக்க கொள்ளுகிறவனும் சபிக்கப்பட்டவன். ஏனென்றால் யுத்தத்துல போர்க்காலத்தில் இருக்கும் பொழுது அந்த ரிவால் வேலை செய்ய வேண்டும், பட்டயம் வேலை செய்ய வேண்டும். யுத்த காலத்தில் அவைகளை யூஸ் பண்ண வேண்டும். அவனமாக கர்த்தருடைய வேலையை அசட்டையாக, பைபிள் படிக்காம, பைபிளை குறித்து போதிக்காம, ட்ராக்ஸ் கொடுக்காம, வசனத்தை சொல்லாம, ஏனோதானோ இருக்கிற ஊழியக்காரன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படும். சாபம் அநேகருடைய வாழ்க்கையில ஆதில கொண்ட ஊழியத்தின் அந்த ஆர்வம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல், நல்ல தங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்தவுடனே அவைகளிலே முழுகி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசதி வாய்ப்புகள் வந்தவுடனே, வசதி வாய்ப்புகள் இல்லாத நேரத்தில் செய்த ஊழியத்தை விட, ஜெபத்தை விட, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதை விட, இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் வந்தவுடனே பிஸி, எப்போ பார்த்தாலும் பிஸி, ஜெபிக்க நேரம் இல்லை பிஸி, ஊழியர்கள் விசுவாசிகளை சந்திக்க நேரம் இல்லை பிஸி, ஊழியம் செய்ய முடியவில்லை பிஸி. சபிக்கப்பட்டவன், சாபம். ஆகவே எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஊழியம் செய்யாதே, ஊழியம் செய்யாதே என்ற தலைப்பில் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். ஊழியம் செய்யாதே. எபேசியர் 6 அதிகாரம் 6 வசனம் 8 வசனம். மனுஷருடைய பார்வைக்கு ஊழியம் செய்யாதே. மனிதன் பார்க்கிற வண்ணமாக ஊழியம் செய்யாதே. மனிதன் பார்த்து மெச்சிக்கொள்ளுகிற அளவில் ஆக்டிவிட்டியா அப்படியே ஆக்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஊழியம் செய்யறது, இந்த ஊழியம் செய்யறது, அப்படி செய்யறது, இப்படி செய்யறது, அப்படியே இவங்க தான் ஃபுல் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். மனுஷனுடைய பார்வைக்கு, ஆண்டவர் சொன்னார், மனிதனுடைய பார்வைக்கு ஊழியம் செய்யாதே. இரண்டாவதாக ரோமர் 6 அதிகாரம் 5 வசனம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். பாவத்திற்கு ஊழியம் செய்யாதே. பார்வைக்கு, மனுஷனுடைய பார்வைக்கு ஊழியம் செய்யாதே, பாவத்திற்கு ஊழியம் செய்யாதே. ரோமர் 16 அதிகாரம் 17 18 வாசிக்கிறோம். பிழைப்புக்காக ஊழியம் செய்யாதே. எதுக்கென்றால் பிழைப்பதற்காக. ஏதோ வேலை வெட்டி இல்லை, சரி, ஏதோ எவனோ ஒருத்தன் ஸ்பான்சர் கொடுக்குறான், அதை எடுத்துக்கொண்டு, ஏதோ பைபிளை எடுத்துக்கொண்டு எப்படியோ ஒரு வகையில் பிழைக்கணும் அப்படின்னு நினைச்சா எவ்வளோ வேலை இருக்கு. மார்க்கெட்டில் வேலை இருக்கு, காய்கறி வியாபாரம், ஆஃபீஸ் வேலை, ஆஃபீஸ் பாய் வேலை, செக்யூரிட்டி வேலை, வாகனம் ஓட்டுவது, வண்டி ஓட்டுவது, ஆட்டோ ஓட்டுவது, இவ்வளோ காரியங்களை செய்யலாம். வாயும் கையும் சுத்தமாக இருந்தா, பொய் பேசாமல், திருடாமல். ஆகவே பிழைப்புக்காக ஊழியம் செய்கிற சில ஊழியர்களை பார்க்க முடியும். பிழைப்புக்காகவே,
பிழைப்புக்காகவே. ஆகதான் டைட்டஸ் தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை வாசிக்கிறோம். அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய ஊழியம் அப்படிப்பட்டது. சில குடும்பங்களை கெடுத்து விடுவார்கள், சிலரை பிரித்து விடுவார்கள், சபையை நாஸ்திப்படுத்திடுவாங்க, சபையை பிரித்து விடுவான், சபையை கொஞ்சம் கூட்டின்னு போயிட்டு வச்சுக்கிட்டு தனக்காக கூத்தாடி சிலரை சம்பாதித்து வைத்து கொண்டு அவன் அப்படியே பிழைப்பு விட்டு கொண்டே இருப்பான். அதுதான் பிழைப்புக்காக ஊழியம். என்னமாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான மனுஷன். பிழைப்புக்காக ஊழியம் அல்ல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் ஊழியம் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஆவியானவர் சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்களேன். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் அல்லது 6 வசனங்கள், அதோடு கூட 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 5ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். என்ன வார்த்தை வாசிக்கிறோம் என்றால், தண்டில் சேவகம் செய்கிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலகங்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பிழைப்புக்காக ஒரு வேலை செய்து கொண்டு ஏதோ சிம்பிளா ஏதோ இந்த பக்கம் ஒரு வருமானம் வருது, எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் என்று செயல்படுகிறவர்களும் உண்டு. அது குறித்து விவரமாக ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு வாலிபன் ஊழிக்காரண்ட எப்பவுமே கேட்டுக்கொண்டு இருப்பாராம், நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன், வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்துடுறேன். திடீர்னு என்று ஒரு நாள் சூட்கேஸோடு கூட ஊழியத்துக்கு வந்துட்டான். பாஸ்டர், என்னப்பா வேலையை விட்டு வந்துட்டேன்? இல்லை பாஸ்டர், ஊழியத்துக்கு வந்துட்டேன். கொஞ்ச காலம் ஊழியம் செஞ்சானா, திடீர்னு என்று ஒரு நாள் அதே வண்ணமாக எப்படி வந்தானோ அதே வண்ணமாக சூட்கேஸ் எடுத்து நிற்கிறானா. நான் போகிறேன் பாஸ்டர். என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சு? நல்லா தானே இருக்கிறேன். இல்லை பாஸ்டர், நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஊழியத்தில் உங்களை உட்கார வைக்கிற சாரு வேற மாரி இருக்குது, என்ன தனியாக உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு காஃபி டீ கொடுத்தாக்கா வேற கப்பல் தராங்க, எனக்கு வேற கப்பல் தராங்க. உங்களுக்கு காணிக்க கொடுத்தா நிறைய காணிக்க கொடுக்குறாங்க, எனக்கு 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்படி உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமாக இருக்குது, ஆக்கினால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு வேலையில் ஜாயிண்ட் ஆகிட்டான். ஏதோ ஒரு வேலைன்ற அவன் விட்டுட்டு வந்த வேலையில் ஒரு நாள் பாஸ்டும் விசுவாசிகள் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட போய் உட்காந்தான். அங்கே சிகரெட் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறானா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நம்மளோடு கூட ஊழியம் செய்யறதான ஊழியக்காரன் தானே. தம்பி நீ தான்ப்பா? ஆமாம் நான் தான். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன். என்ன ஆச்சு, ஏதாச்சு, எங்கே இருக்கிறீங்க? நானே ஒரு 6 மாதம் லீவ் போட்டு வந்தேன். ட்ரெயின் ஓட்டுற ஊழியம், ட்ரெயின் கவர்மெண்ட் வேலை, ரயில்வே ஒர்க்கரு. ஸோ அந்த ஊழியத்தில் அதிகமாக சம்பளம், அதிகமாக வருமானம் வருதா, ஸ்பான்சர் எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே பார்த்தா சம்பளத்தை விட, இங்கே கவர்மெண்ட் சம்பளத்தை விட எனக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கல. ஆகையினால மறுபடியும் வந்து நான் சேர்ந்துக்கிட்டேன் வேலையில். எப்படி இருக்கு பாருங்க இது. ஊழியம்னா வருமானத்திற்காக அல்ல, ஊழியம்னா சும்மா அல்ல. ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமான ஊழியம். பட்டு வருமானத்தை எதிர்பார்த்து வருகிற ஊழியக்காரர்கள் ஏமாந்து போன ஊழியக்காரர்கள். வருமானத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. நான் 1988 ஊழியத்தின் பாதையில் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கும் நான் எத்தனையோ பேர் பார்த்தேன், எத்தனையோ பேர் ஊழியங்களை பார்த்தேன். இன்றைக்கும் ஒரு சிறு ஊழியத்தை ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக பொய் பித்தலாட்டம் இல்லாமல் உண்மையாக செய்கிற ஒரு ஊழியம் பெங்களூர் பட்டணத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை, கிறிஸ்துவின் சபையின் ஊழியங்களாக, கிறிஸ்துவின் ஊழியங்களை உத்தமமாக செய்கிற ஒரு ஊழியக்காரன் நான் சொல்ல முடியும் பெருமையாக. ஆண்டவர் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்க நான் சொல்லக்கூடாது. பட்டு விசுவாசிகள் சொல்ல வேண்டும், மற்ற ஊழியக்காரர்களும் சொல்லுவார்கள், சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவ்வண்ணமாக கர்த்தர் என்னை காத்து கொள்ளுகிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். 4வதாக கபடமுள்ள இருதயத்தோடு ஊழியம் செய்யக்கூடாது. கொலோசியர் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22. கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். இப்போ இந்த கொலோசியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. கபடம் இல்லாமல் ஊழியம். கபடத்தோடு ஊழியத்தை செய்யாதீங்க, கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கபடம் இல்லாமல். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு சுகரு, பிபி, ஆஸ்மா, கேன்சரு, ஹார்ட் அட்டாக்கு, எல்லா வியாதியும் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. ஆனால் அது டாக்டர் மூலமாக சுகமாக்கப்பட்டு ஏதோ மாத்திரை மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கு, நான் குற்றம் சொல்லவில்லை. அந்த வியாதிகள் எல்லாம் எல்லா மனிதர்களுக்கு வரும். மனிதனை பிறந்த எல்லாருக்கும். சிலருக்கு சிலர் வித்தியாசமாக இருக்கும் அந்த வியாதிகள். அவைகளெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். வெளியாக நல்ல ட்ரெஸ் போட்டு, நல்ல பவுடர் போட்டு, நல்ல அழகாக, ஒன்று வியாதி இல்லாமல் சும்மா பார்ப்பதற்கு ஹீரோ மாதிரியா இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ வியாதி இருக்கும். அதே வண்ணமாக சிலருடைய இருதயம் கூட அவன் பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருப்பான். அவனுடைய இருதயம் பயங்கரமான கபடம் உள்ளதாய், கேடு உள்ளதாய், கேடு கட்டவனாய், அக்கிரமம் செய்கிறவனாய், அநியாயம் செய்கிறவனாய், துரோகம் செய்கிறவனாய், பொல்லாதவனாய் இருப்பான். ஆனா மேல பார்ப்பதற்கு என்ன வேஷம் தெரியுமா? அவனுடைய வேஷத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆகையனாலதான் 2 கொரிந்தியர் 11, 13 சில வாக்கியங்களெல்லாம் பார்க்கிறோம். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அப்படி நடிப்பான், பணத்துக்காக, ஏமாற்றுவதற்காக. இப்படிப்பட்ட சில பேர் இருக்க, நிறைய பேர் சொல்லவில்லை, சிலரே சொல்றேன். அவனுடைய அப்படி பட்சிக்கிறவனா இருப்பான். சில ஊழியத்தை கவுத்து விடுவான், ஊழியத்தை பிரித்து விடுவான், ஊழியத்தில் இருக்கிற பணத்தை திருடுவான், அந்த ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை திருடுவான், அந்த ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய பான்சரை திருடுவான். அந்த மாதிரி திருட்டு கபடம் உள்ள இருதயம் உள்ள ஊழியக்காரர்கள் சில பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எனவே ஸ்ரீலங்காவில் ஒரு பகுதியில் ஒரு பெரிய பைபிள் காலேஜை மூடிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டு இருக்கு, கவர்மெண்ட்டை மூடிட்டாங்க. பல கோடியை அந்த இடத்துல வேலை செய்கிற ஊழியக்காரில் திருடி இருக்கிறாங்க. நான் திருட, இவன் சொல்லி பெரிய காலேஜ் இவன். அந்த அளவில் ஏக்கர் கணக்கில், கோடி கணக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவருடைய பணியை செய்கிற பணியாட்களுக்கு பயிற்சிக்கிற அந்த பயிற்சி மையத்தையே மூடி வைத்து இருக்கிறார்கள். காரணம், பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது. அப்படி வியாதியை வெளியே காட்டாம இருக்கக்கூடிய ஆட்களை போல தன்னுடைய இருதயம் சபையை ஒடிப்பது, ஊழிக்காரங்களை ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் அவனை மாட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பது, அப்படிப்பட்ட நல்லவனை போல நடிப்பான். நம்மளை ஒரு பக்தன் பாட்டு பாடினார், நல்லவன் போல நடிச்சிடுவான், கல்லும் கரைஞ்சிடும், அந்த போல இன்பமா பேசுவான். அவன் வார்த்தையில அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி கல்லும் கரைஞ்சிடும் அவன் பேசும் பொழுது, அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம். எனவே யூஎஸ்லேருந்து பணம் வந்துச்சுன்னா போதும், பான்சர் அந்த அளவில், அந்த பான்சர் பணத்தில், வட்டி பணத்தில், மார்க்கெட்டிங் ஷேரிங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டு அந்த பில்டிங் எல்லாம் ஹோட்டலுங்க, பில்டிங்கு வருகிற பணத்தில் கொழுத்து போய் வாடகை விட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய பெரிய பெரிய கோட்டீஸ்வர பணக்காரர்கள் எல்லாம் கபடமுள்ள இருதயம் உள்ளவர்களாய், கபடத்தோடு ஊழியம் செய்கிறவளாய், வஞ்சகத்தோடு ஊழியம் செய்கிறவளாய், பணத்துக்காகவே ஊழியம், ஆண்டவருக்காக ஊழியத்திற்கு வந்தவர்கள் இப்ப பணத்திற்காக ஊழியம்.
24 மணி நேரம் அது மேலதான். ஒரு ஊழிக்கார இடத்துல பார்த்தேன் நான். அவருடைய மணி பாஸை திறந்தா ஒரு 20 கார்டு இருக்குதுங்க. ஏடிஎம் கார்டு, அந்த இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, என்னென்னவோ கார்டு. அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் அப்படியே பணத்தை பறிக்கலாம். அவ்வளோ காடு. ஆனா ஒருத்தனுக்கு ஈய மாட்டான். அப்படி கஞ்ச பிசுனாரி மாதிரி கஞ்ச பிசுனாரி. ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வெளிநாட்டு பணம் குவியுது அவங்ககிட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள் ஆண்டவரும் அனுமதிக்கிறார், கொடுத்து பார்க்கிறார், மனம் திரும்புறானா இல்லையான்னு. மனம் திரும்ப மாட்டான், பணத்தோடு பாதாளத்துக்கு போய் இறங்குவான். நிறைய பேர் இருக்கிறானுங்க, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். நான் குற்றப்படுத்தவில்லை. அவங்களுடைய நோக்கத்தை விட்டு விட்டார்கள், அவங்களுடைய ஊழியத்தை விட்டு விட்டார்கள், அவங்களுக்கு கடந்து வந்த பாதையை மறந்து விட்டார்கள். ஊழியம் செய்யாதே, இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யாதே என்று சொல்லிதான் எச்சரிக்கிறார் ஆண்டவர் வேத வசனத்தின்படியாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு போங்கள், நான் உங்களை அறியேன், போ என்னை கடிந்து கொண்டு தொருத்துகிறதை பார்க்கிறோம். கடிந்து கொண்டு தொருத்துகிற காரணம் என்னவென்றால், மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23, 24 வரை வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவனுடைய வாழ்க்கையில கதவு திறக்கப்படாது, பதில் கொடுக்கப்படாது, அவன் புறம்பே ஆண்டவர் தள்ளுவார் என்று பைபிள் சொல்லுகிறது. நான் பார்க்கிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த 1ஆம் அதிகாரத்தில் சில வாக்கியங்களை அப்போஸ்தலன் பவுல் பரிசுத்த ஆவி மூலமாக பேசுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். போராமைனாலே ஊழியம் செய்யாதே. போராமைனால் ஊழியம் செய்யாதே. இவனுக்கு பில்டிங் கிடைச்சிச்சு, அவனுக்கு ஊழியம் கிடைச்சிச்சு, அவனுக்கு அப்படி கிடைச்சிச்சு, இவனுக்கு இப்படி கிடைச்சிச்சு. என் வாழ்க்கையில 30 வருஷத்துக்கு மேல ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனா அற்புதமாக நிறைய பேர் பார்த்துட்டேன். நான் ஊழியத்தின் பாதையில நிறைய பேரை பார்த்துட்டேன். ஆனாலும் அந்த தாழ்மையாக அவங்கள பார்த்து கொண்டே இருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆச்சரியமா இருக்கும். போராமையினால ஊழியம் செய்த ஊழியர்களே அற்புதமா நான் பார்ப்பது உண்டு. போராமை, பயங்கர போராமை. நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டீங்கன்னா போதும், நீங்க ஒரு பொருள், ஒரு செருப்பு போட்டாலும் போதும், ஷூ போட்டாலும் போதும், ஒரு இடம் வாங்கலாலும் போதும், ஒரு ஆத்மா ஞானஸ்தானம் கொடுத்தாலும் போதும், ஒரு ஊழியம் செஞ்சாலும் போதும், அப்படியே போராமை எரிச்சல் உண்டாகும். தாவீதுக்கு 10,000, சவுலுக்கு 1000. அவ்வளவுதான். காயமயமா பார்த்தானா, என்றைக்கு தாவீதை கொன்று போடலாம். இன்னைக்கு அநேக ஊழிக்காரர்கள் கூட அப்படிதான். இவன் ஜாவானா, அவன் ஜாவானா, இவன் ஜாவானா. கொரோனா வந்துடுச்சு எனக்கு. அந்த நேரத்தில் என்னை சுற்றிலும் இருக்கிற சில நண்பர்கள் எல்லாம், நண்பர்களும் சொல்லக்கூடாது, துரோகிகள் தான் சொல்லணும், அவனுங்களெல்லாம் என்னை கொரோனான்னு பேர் வச்சு கூப்பிட்டானுங்க. ஏய் கொரோனா வருது, கொரோனா வருது. அட பாவிங்க, உங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னே தெரியலடா. சிலர், நிறைய பேர் இல்லை, சிலரை சொல்றேன். நான் கொரோனான்னு கூப்பிட்டானுங்க என்ன. எனக்கு கொரோனா வந்ததுனால சில சபைகளை மூடிட்டாங்க. அவனை போய் சந்தித்தோம், ஒருவேளை நமக்கு வந்துருமா கொரோனா, செக் பண்ணு. எவ்வளோ ஊழிக்காரங்க என்னை கேலி பண்ணானுங்க. இவன் செத்துருவான்னு சொல்லி கேலி பண்ணாங்க. ஒரு ஊழிக்காரர் சொன்னார், நீ செத்துருவேன்னு நினைச்சா நான் உனக்கு பெரிய கட் அவுட் பண்ணியிருப்பேன், பெரிய பேனர் வச்சு வைக்கலான்னு பார்த்தேன், பெரிய பேனர் வச்சிருப்பேன் நான், நீ செத்து போயிருந்தா. என்கிட்டே சொன்னார். 4-5 ஊழிக்காரில் இருக்கும் பொழுது அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. சந்தோஷமா தான், சிரிச்சுன்னு தான் சொன்னார். நானா ஓகே தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம், அப்படியாவது எனக்கு கட் அவுட்டாவது செய்யறேன்னு நினைச்சு சொன்னேன். அதுக்கு ஸ்தோத்திரம். நினைக்கிறான் இல்லையா, நம்மளை கெட்டவனோ நல்லவனோ எப்படியோ நினைக்கிறான் நம்மளை. நம்ம நினைக்கிறானுங்க பாருங்க. நமக்கு பேர், தனிப்பட்ட பேர் கொரோனா பாஸ்டர். அப்படியே சிரிக்கிறானுங்க, கேலி பண்ணி சிரிக்கிறானுங்க, பின்னாடி இருந்து சிரிக்கிறானுங்க, முன்னாடி இருந்து சிரிக்கிறானுங்க. எனக்கு சந்தோஷம்தான்.
ஆ, அப்படி கேலி பண்ணி சிரிக்கக்கூடிய பொறாமை பிடித்த சிலர் ஊழியக்காரர். ஆனாலும் அவர்களை காட்டிலும் ஆண்டவர் நல்லா வைத்திருக்கிறார். ஜீவன் கொடுத்தான், சுகப்படுத்தினான், எந்த வியாதி இல்லாமல் அழகாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 36, 37 வாசிக்கும். 2 ஊழியக்காரர் எழும்பினானுங்க. ஒருத்தன் பேரு தேய்தாஸ், இன்னொருத்தன் பேரு யூதாஸ். இவனுக்கு 2 பேர் எழும்பி நானா நீயான்னு ஊழியம் செஞ்சானுங்க. 2 பேரும் ஊழித்து விட்டு போயிட்டானுங்க. 2 பேரும் ஆளை காணாம போயிட்டானுங்க. ஆகையினால போராமைனால ஊழியம் செஞ்சா இருக்கிற இடம் தெரியாம போயிடுவீங்க கண்ணா. உசாரு. போராமைனால் ஊழியம் செய்யக்கூடாது, போட்டினால் ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி உற்சாகமா ஆண்டவருக்காக அந்த அழைப்பை ஏற்று தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஊழியம். உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று வைத்து கொண்டு பேசுவதல்ல. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் உத்தமம் உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். பைபிள் இட் இஸ் ட்ரூத். பைபிளை படிக்கிற நாம், பைபிளை போதிக்கிற நாம் பொய் பித்தலாட்டம் பேசிக்கொண்டு, பொய் பித்தலாட்டம் செய்து கொண்டு, அக்கிரமம் செய்து கொண்டு அட்டகாசம் ஊழியம் செய்யக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற ஊழியம் செய்யாதே. அப்ப எப்படி ஊழியம் செய்ய வேண்டும்? கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன்? மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் கிறிஸ்தவன் ஊழியக்காரனா இருக்க மாட்டேனே. மனிதனை பிரியப்படுத்த வேண்டியதில்லை, மனிதனுக்காக நம்ம வேஷம் போட வேண்டியதில்லை, மனிதனுக்காக நாம் நடிக்க வேண்டியதில்லை. மனிதனுக்காகவே நாம் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. தேவனுக்காக பிரியமாக தேவனுடைய ஊழியத்தை உத்தமமும் உண்மையும் நாம் செயல்படும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பொய் சொல்லி ஏமாற்றி திருட்டு கணக்கு எழுதி பலவிதமா அநேகரை ஏமாத்தி பணம் பறித்து உத்தமனாக நடித்து அந்த ஊழியம் ஆண்டவர் விரும்ப மாட்டார். அது ஒரு ஜீவன் போன ஒரு மனசு சுவாசம் விட்டாங்க இல்லையா, அதுக்கு சமானமா நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது. ஆகவே எச்சரிக்கையா இருக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. 2 எஜமான்களுக்கு, ஒன்று உலக வேலையும் செய்வார்கள், இன்னொன்னும் ஆண்டவருடைய வேலையும் செய்வார். அதில் ஒரு வருமானம், அதில் ஒரு 10,000 ரூபாய், இதில் ஒரு 10,000 ரூபாய். இப்படி 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிற ஆட்களை பார்த்து இருக்கிறீங்களா? நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பிற்பாடு ரிட்டையர்ட் ஆகிட்டு பிற்பாடு தான் மறுபடியும் அந்த ஊழியத்தை இன்னும் கண்டினியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ரிட்டையர்ட் ஆகணும் அத்தனை ஊழியக்காரர்களுக்கும் நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை, உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. சில ஊழியக்காரர்கள் விசுவாசம் இருந்துக்கிட்டு கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே அந்த கவர்மெண்ட் வேலையும் செய்து கொண்டு ஊழியத்தையும் செய்வார்கள். அவர்களுக்கு நான் சல்யூட் பண்ணுறேன். அதில் வருகிற வருமானத்தை சபை கட்டுவதும் சபைக்கு ஊழித்து கொடுப்பதும், ஏதோ ஒரு வில்லேஜ்லேயோ ஒரு டவுன்லேயோ ஒரு சிட்டிலேயோ இடம் வாங்கி சபையை கட்டி பிரான்ச் ஊழியமோ அல்லது தலைமை ஊழியமோ அப்படி ஊழியம் செய்வது ரொம்ப உத்தமமான ஊழியம். ஆனால் விசுவாசம் இருந்து கொண்டு கவர்மெண்ட் வேலை செய்து கொண்டு ஒரு 60 வருஷம் ஆன பிற்பாடு கவர்மெண்ட் வேலை, அந்த கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா அரசாங்கம் நீ இனிமேட்டு வேலைக்கு லாக் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரிட்டைர்மெண்ட் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடும். அவர் நேராக ரிட்டைர்மெண்ட் பணத்தை கொண்டு போயிட்டு ஒரு பெரிய இடம் வாங்கி சர்ச்சு கட்டி அவரே தன்னை பாஸ்டர் ஆகிட்டு, அவள் தான் நான் ஒரு பாஸ்டர், ஏனென்றால் கவர்மெண்ட் காரி துப்பிட்டான் உன்னை, அவ்வளோதான் இனிமேட்டு வேலை செய்ய முடியாது, உனக்கு பலன் இல்லை, அவ்வளோதான் உனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு. ஆனால் இவர் சும்மா இருக்க மாட்டாத. இப்போ வேலை கவர்மெண்ட் வேலை, அங்கேயும் சம்பளம் 40,000 50,000 60,000 70,000, இங்கேயும் கெம்பளம். அப்போ பாஸ்டர் ரெவரண்ட்டு பிஷப்பு என்னன்னா கவர்மெண்ட் சம்பளம் வரும். அப்போ அந்த கவர்மெண்ட் சம்பளத்தில் பென்ஷனில் நிறைய ஊழியக்காரில் திட்டுவாங்க பாருங்க. உண்மையாக உத்தமமாக இருக்கிற ஊழியக்காரில் திட்டுவாங்க பாரு. பணத்துக்காக ஓடுறான் பாரு, அவன் 100 ரூபாய்க்கு ஓடுறான் பாரு, அவன் 1000 ரூபாய்க்கு ஓடுறான் பாரு, அவன் இப்படி ஊழியம் செய்கிறான் பாரு, இவன் இப்படி ஊழியம் செய்கிறான் பாரு. நீ எப்படி செய்கிற? ஆனால் அதை மறந்துடுவாங்க. கவர்மெண்ட்டுக்காரனே வேண்டான்னு சொல்லி துரத்திட்டு பிற்பாடு உனக்கு என்ன வேலை? நல்ல ஒரு சர்ச்சில் இரு, அந்த பணத்தை ஊழியக்காருக்கு கொடு,
ஐயா ஒரு சைட்டு ஒன்று வாங்கலாம், சர்ச் ஒன்று கட்டலாம், பிரான்ச் சர்ச் கட்டலாம், எல்லாம் சர்ச்சு கட்ட முடியாத இருக்கிற பாஷங்களுக்கு கொடுங்க, சீட்டு போடுங்க, மோல்டு போடுங்க, ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க, ஒரு மைக் செட் வாங்கி கொடுங்க, ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்கி கொடுங்க, ஒரு கீபோர்டு வாங்கி கொடுங்க. சபைக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. உண்மை உத்தமமா இருங்க. பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாஸ் ஆயிட்டு பெரிய ஆளா பில்டப்பா காட்டக்கூடாது. அது நல்லது அல்லாது, நல்லது அல்லாது. நான் சிலர் கவர்மெண்ட் வேலை இருந்து நான் கவர்மெண்ட் வேலை விட ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை எழுதி கொடுத்துட்டு வாலண்டியர்ஸை எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாங்க பாருங்க. அவங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஏனென்றால் அந்த வேலையை விட, உலக வேலையை விட ஆண்டவருடைய வேலைன்னு சொல்லி வந்தார்கள் இல்லையா, அவர்களுக்கு நாம் சல்யூட் பண்ண வேண்டும். எனவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சோம்பலான ஊழியக்காரன், ஆண்டவர் சொன்னார்ல 3 விதமான தாளந்து இல்லைங்களா, 2 தாளந்து, 1 தாளந்து, 5 தாளந்து. ஆனா 1 வாங்கின்னு போனவன் ஊழியம் செய்யாம அதை புதைத்து வைத்தான். சோம்பலான ஊழியக்காரன். உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே, வா என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி, பிதாவினால் ஆயத்தமானப்பட்ட ராஜ்யத்துல பிரவேசி. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்மளை எதிர்பார்க்கிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கள்ள போதகர் ஊழியம் செய்யாத, கள்ள ஊழியம் எவன் கொடுக்கிறானோ அந்த அமெரிக்காவுடைய அல்லது அந்த பான்சர் அவங்க போதனை, அந்த போதனை ஒன்லி ஜீசஸ் என்றதான் ஒருத்தன், ஒருத்தன் யெகோவா தேவன் என்றதை ஒருத்தன், ஒருத்தன் இப்படியே அப்படியே ஏதோ கள்ள போதனைகளை கொலைப்பி 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 விசுவாசிகளையும் ஊழியத்தையும் குடும்பங்களையும் சபைகளையும் குழப்பக்கூடிய கள்ள போதர்கள் உலகத்துல இன்னைக்கு வந்துவிட்டு, அந்த காலத்திலே இருந்திருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டில். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் எச்சரிக்கிறார். உங்களுக்குள்ள கள்ள போதர்கள் இருப்பார்கள், உங்களுக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள், எச்சரிக்கை இருங்கள். வேத வாக்கியங்கள் அவங்களை புரட்டி கொண்டே இருப்பார்கள், நீங்கள் எச்சரிக்கை இருங்கள் என்று சொல்லி 2 தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7, 9, 10 ஆகிய வசனங்களில் இந்த சுவிசேஷம் இல்லாமல் வேற சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற தேவதூதனானாலும் நானானாலும் யாரானாலும் அவன் சபிக்கப்பட்டு இருக்க கடவான் என்று சொல்லப்படுகிறது. சாபம் வரும். இந்த சுவிசேஷம் இல்லாமல் பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுத்தான், இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரிடத்தில் கொடுத்தார்கள், அப்போஸ்தலர்கள் திருச்சபைகள் ஊழியக்காரர்களை உருவாக்கி நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இது உண்மையான சத்தியம். எனவே ஊழியம் செய்யாதே, ஊழியம் செய்யாத, அட்டு ஊழியம் செய்யாத, அட்டகாச ஊழியம் செய்யாத, ஆண்டவருக்கு உண்மையான ஊழியத்தை செய். என்ன சுருக்கமாக சில வாக்கியங்களை, ஊழியம் செய், ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் எப்படி செய்யக்கூடாது, ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், ஊழியம் எதற்காக செய்ய வேண்டும்? நாம் எல்லாரும் பிறந்தது ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக தான். ஆதாம் பிறந்தது ஆண்டவருக்காக. ஆண்டவரால் பிறப்பிக்கப்பட்ட ஆதாம் ஆண்டவருடைய வேலை தான் முதல் செய்தார். பேர் வைத்தார், எல்லா மிருகங்களுக்கும் பேர் வைத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19 அவர் என்னென்ன பேர் வைத்தாரோ அவைகளுக்கு அந்தந்த பேராயிற்று. மரம், செடி, கொடி, மிருகங்கள், பறவைகள் எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய வேலையே செய்து கொண்டு இருந்தார். நாமும் கூட ஆண்டவருடைய வேலை செய்யணும். ஊழியம் செய்கிறோன்னா எவனும் பொண்ணு கொடுக்கறது இல்லை. சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறோன்னா பொண்ணு கொடுக்க வரான். விவசாயம்னாக்கா கொடுக்க மாட்டேங்கிறான். விவசாயத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், ஊழியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஊழியக்காரன்னா கொடுக்கணும். ஏன்னா குடும்பமாக ஊழியம் செய்து அதுதான் வாழ்க்கை. உலகம் முழுவதும் சம்பாதித்து வைத்து கொண்டால் ஒன்றும் லாபம் இல்லை. ஒன்றுமில்லாமல் ஊழியம் செய்தால், அதுக்காக தான் நம்ம பிறந்தோம். ஊழியம் செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? முதலாவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும், மனப்பூர்வமாக. 2ஆவதாக எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவருக்காக உற்சாகமாக செயல்படும் பொழுது, ஆண்டவருக்காக உண்மையை செயல்படும் பொழுது தேவன் நம்முடைய பிரயாசங்களை மறக்காத இருப்பார். 3ஆவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்ய வேண்டும். 4ஆவதாக
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27 ஆகிய வசனங்களில் தாழ்மையாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த தாழ்மையான பாடத்தோடு ஊழியத்தை செய்ய வேண்டும். நான் 5ஆவதாக கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 ஆண்டவரை போல் அன்பாக ஊழியம் செய்ய வேண்டும். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 அன்பாக ஊழியம் செய்ய வேண்டும். 6ஆவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவர் இயேசுவை போல ஊழியத்தை செய்ய வேண்டும். இயேசுவை போல ஊழியத்தை செய்ய வேண்டும், அன்பாக செய்ய வேண்டும். எப்பொழுது என்றால் அன்பான ஊழியமாக. இயேசுவை போல ஜப ஊழியம், வேத வாசிப்பு, பிரசங்கம் பண்றது, பரிசுத்த வாழ்க்கை, உண்மையாக ஊழியம் செய்வது, தைரியமுள்ள வார்த்தை, விசுவாசமுள்ள வார்த்தை, அற்புதங்களை செய்வதும், பாடுகள் மத்தியில தேவனுக்காக ஊழியம் செய்வது, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கணும். அப்போஸ்தலன் பவுலானவர் சொல்றாரு இல்லையா, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக்கி எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின்படி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன நிறைய காரியங்கள் இருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரை போல உண்மையான ஊழியமாக, ஆண்டவரை போல உத்தமமான ஊழியமாக, ஆண்டவரை போல தைரியமாக, ஆண்டவரை போல நம்ம ஊழியத்தை செய்ய வேண்டும். மனிதனுக்காக அல்ல, தேவனுக்காகவே. யோவான் 12ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் நான் எங்க இருக்கணும் அங்கே இருக்க கடவான், என் பிதா அவனை கனம் பண்ணுவார். பிதா கனம் பண்ணுகிற அளவுல ஊழியம் செய்ய வேண்டும். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி ஆண்டவர் நம்ம பார்த்து அழைக்கணும். உலகம் சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, உலகம் தூற்றினாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் இடத்துல நாம் நல்ல பேர் எடுக்க வேண்டும். ஆகையினால ஊழியம் செய்ய வேண்டும். மனப்பூர்வமாக, உண்மையாக, அன்பாக, கபடமில்லாமல், உத்தம இதயத்தோடும், உத்தம மனதோடும், உண்மையோடும் நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக மனப்பூர்வமாக ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவ ஊழியர்களே, நான் உங்களை கை கூப்பி வணக்கத்தோடு, தாழ்மையோடு, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நடக்கிற அட்டகாசம் ஊழியம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஊழியமே பாதி பிசினஸ் ஆக மாறிவிட்டது. அந்த காரியங்களில் ஈடுபடாதீர்கள். அப்படிப்பட்ட காரியங்களில் செய்யாதீர்கள். உங்களை கை கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். அட்டகாசம் ஊழியம் வேண்டாம். ஆண்டவருக்காக உண்மையான ஊழியத்தை நாம் செய்வோம். உண்மை உத்தமமாக ஊழியம் செய்யும் பொழுதுதான் அந்த ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒருத்தரை பார்த்து நாம் காப்பி அடிக்க கூடாது. ஒருத்தரை பார்த்து நாம் செயல்படக்கூடாது. அது அவங்களுடைய டைம். இது என்னுடைய டைம் வரல. எனக்கு பின்னாடி ஆரம்பிச்சான், பெரிய வளர்ந்துட்டான், சந்தோஷப்படு, அவனை வாழ்த்து, அவனை ஆசீர்வதி. உன்னுடைய டைம் இன்னும் வருது. அதுக்காக காத்து, பொறுமையாக காத்து. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆண்டவருடைய ஊழியத்தில் பாடுகள். அப்போஸ்தலர் பவுலானவர் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். ஆண்டவராக இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். அநேக அப்போஸ்தலர்கள் முன்மாதிரியா இருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் முன்மாதிரியா இருக்கிறார்கள். பாடுகள் மத்தியில ஒரு விவசாய போல ஒரு ஊழியக்காரர், ஒரு விவசாயி விவசாயம் செய்கிற பொழுது காத்திருப்பார். பல மாதங்களாக, பல வருடங்களாக காத்திருப்பார். கனி தருவதற்காக, அந்த பயிர் விளைவதற்காக. அவனமாகவே ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தின் பாதையில காத்திருக்க வேண்டும், செபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுப்பார் பதில், அருமையான பதில். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாகியது பெரிய செய்தி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் நமக்கு பிரயோஜனமாக சில வாக்கியங்களை படித்து கொண்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல். எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. காட் பிளெஸ் யூ ஆல்.